Hello everyone, welcome to Kokul Tech. நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் 1 வீடியோ. பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ. பைனான்ஸில் வந்து கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கும் வந்து என்ன மாதிரி 2 வின் எடுக்கிறேன்டா வந்து லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இன்றைக்கும் வந்து அந்த பைனான்ஸில் வந்து 2வது நாளைக்கான அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுற மெத்தட்டை காட்டுறேன். என்னோட வின்னிங் சான்ஸையும் வந்து நீங்களே லைவாக பார்க்கலாம். ஓகே, என்னோட பைனான்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மோர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்து இதில் பாருங்கள் கிஃப்ட் அண்ட் கம்பைன். இதுக்கு கீழே வந்து வாடல் WODL இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதாவது நேற்று ப்ளே பண்ண கேம் தான் இது. ஓகே, பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். இந்த ஃப்ரண்டில் வந்து இருக்கிற விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து நேற்று வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதை நான் ஓகே பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ரோ வந்து 6 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ 6 லெட்டரில் வந்து நாங்கள் அந்த வேர்டை வந்து டைப் பண்ண வேணும். அதாவது ஒரு வேர்ட் மட்டும்தான் டைப் பண்ண போகிறோம். ஏதாவது வேர்ட் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2வது பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த பாக்ஸ்லேயும் வந்து பிழைச்சா நீங்கள் வந்து 3வது பாக்ஸில் வந்து அடுத்த 6 லெட்டர்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி வந்து இதில் 6 முறை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு வின் பண்ணலாம். முதலாவது ரோயிலேயே நீங்கள் வந்து அந்த 6 லெட்டரையும் வந்து சரியாக டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதோடைய கேம் வந்து முடிஞ்சு நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. அதாவது 3வது வின் வந்து இன்றைக்கு வின் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ வந்து அந்த டெலிகிராம் குரூப்புக்கு போயிட்டு ஓகே, டெலிகிராம் குரூப் வந்தாச்சு. கொஞ்சம் கீழே போகிறேன். இதில் வந்து பாருங்கள் 6 லெட்டர் இருக்கிற இந்த பாக்ஸை வந்து இந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற லெட்டரில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் தான் அங்கே வரும். ஸோ இதில் வந்து நான் உண்டை வந்து அங்கே டைப் பண்ண வேணும். இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ஃபாரஸ்ட்னு சொல்லி இதை வந்து அங்கே டைப் பண்ணுறேன். FOREST ஃபாரஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதும் பாருங்கள் இதில் வந்து 6 லெட்டர் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னு சொன்னால் அது வந்து பிளாக் கலரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் T என்ற லெட்டர் வந்து கட்டாயம் வரும். அதோட க்ரீன் கலரில் இருக்கிறதுனால கடைசியாக வந்து இந்த T இருக்கிற பிளேஸ் வந்து அப்படியே வரும். ஸோ 2வது ரோவில் வந்து நாங்கள் T என்ற லெட்டர் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மாதிரி டைப் பண்ண வேணும். அப்படியான வேர்டை வந்து நான் தேட வேணும். அதோட நான் தேடுற வேர்டில் வந்து Fம் இருக்க வேணும், ஓவும் இருக்க வேணும், ஈயும் இருக்க வேணும், எஸ்ஸும் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஜெலோ கலரில் காட்டுது. திரும்பவும் அந்த இமேஜுக்கு போகிறேன். இதில் பாருங்கள் 6வதாக வந்து ஆஃப்செட் இந்த மாதிரி ஒரு வேர்ட் இருக்குது. இதை வந்து அங்கே டைப் பண்ணுறேன். OFFSET பார்த்தீங்கன்னு சொன்னால் T வந்து இதில் லாஸ்ட் லெட்டரில் வந்து வருது. அடுத்தது வந்து Fம் இருக்குது, ஓவும் இருக்குது, ஈயும் இருக்குது, எஸ்ஸும் இருக்குது. ஸோ இந்த வேர்ட் வந்து கண்டிப்பாக சரியான ஒரு வேர்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் என்ட்ரை கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே க்ரீன் கலரில் வந்து காட்டுது. ஸோ வின் பண்ணிட்டேன் இன்றைக்கு வந்து 3வது தடவை. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 தடவை ட்ரை பண்ணலாம். 2வது ட்ரை வந்து நீங்கள் ஓரளவுக்கு சேவ் பண்ணி அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே நீங்கள் 2வது தடவை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 2வது தடவை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வின் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 வின் வந்து இன்றைக்கே வந்துடும். ஸோ நாளைக்கு வந்து 5வது வின், ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே 5வது வின் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை என் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கெட் அ நியூ வார்டல்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள் சேர் காட்டுது. சேரை கொடுத்து நான் வந்து வாட்ஸ்அப்போ இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, சென்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நானே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஓகே கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் என்னோடய பைனான்ஸுக்கு போகிறேன். வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஓடலுக்கான நியூ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுலேயும் வந்து 6 வேர்ட் வந்து டைப் பண்ண வேணும். என்னோடய டெலிகிராம் போயிட்டு இதுக்கான ஒரு 6 வேர்டை வந்து ரெண்டமாக எடுக்கிறேன். இதில் பாருங்கள் டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது. இதை வந்து எடுக்கிறேன்.
TICKET டிக்கெட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் பாருங்கள், இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த 4 லெட்டரும் வந்து ரோங்கான லெட்டர். அதோட இந்த 4 லெட்டரும் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னு சொன்னால் இது வந்து பிளாக்கில் காட்டுது. அடுத்தது பாருங்கள், E and T இந்த 2 லெட்டரும் வந்து அதே பிளேஸில் கண்டிப்பாக வரும். ஏன்னு சொன்னால் இது ரெண்டுமே க்ரீன் கலரில் காட்டுது. அதோட பிளேஸும் வந்து சேம் பிளேஸ். E and T இந்த 2 லெட்டரும் வந்து கடைசியாக இருக்க வேணும். ஸோ இதில் இருக்கிற அதே பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி 6 வேர்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ET வர வேணும். ஓகே, கடைசி வந்து ET வரக்கூடிய மாதிரி 3 லெட்டர் இருக்குது. ஒன்று வந்து பிளானட், அடுத்து வந்து ஆஃப்செட், அடுத்தது வந்து வாலெட். ஸோ இப்போ வந்து நான் வாலெட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் 2வது பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறேன் WALLET வாலெட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் பாருங்கள், இதில் வந்து TM சரியானதாக தான் இருக்குன்னு சொன்னால் அது மேலேயே காட்டிட்டுது. அடுத்தது பாருங்கள், A and L இந்த 2 லெட்டரும் வந்து ஜெலோ கலரில் காட்டுது. ஸோ கண்டிப்பாக இந்த AM LM அதோட EM TM வந்து இந்த வேர்டில் வந்து வரும். ஸோ அதுக்கான வேர்டை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளானெட்டில் வந்து எல்லா வேர்டும் வருது. ஸோ இந்த பிளானெட்ன்ற வந்து அங்கே டைப் பண்ணுறேன். PLANET. ஓகே, பிளானெட்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இந்த வேர்ட் வந்து கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் EM வருது, TM வருது, அதோட AM வருது, LM வருது, அதோட வேறு வேறு பிளேஸில் வந்து AM LM வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ட் வந்து சரியானதாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் என்டர் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாமே க்ரீன் கலரில் காட்டி எனக்கு வந்து 4வது வின் வந்து கிடைக்கும். பாருங்கள், என்டர் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே க்ரீன் கலரில் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து 4வது வின்னையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வந்து ஒரே ஒரு வின் மட்டும்தான். ஸோ அதை வந்து நான் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கான வீடியோவை ஒரு ஷார்ட் வீடியோவாகவே நான் போடுறேன்னு சொன்னால் அதில் வந்து ஒருக்கா மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இந்த பார்ட் 3 வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி பைனான்ஸில் போயிட்டு இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறது இந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கியிருக்கும். நாளைக்கு வந்து பார்ட் 3 வீடியோ வரும். அதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.